students, welcome to Edisprint Academy. இன்னைக்கு நம்ம previous yearல கேட்டிருந்த one word substitution questions பார்க்க போறோம். ஓகேங்களா? So first question, the inability to obtain adequate sleep அப்படினு கொடுத்திருக்காங்க. So அதுக்கு எந்த word வந்து கரெக்ட்டான word அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So optionsல பாத்தீங்கன்னா mythomania, andromania, insomnia and pyromania ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So அதுக்கான explanation பார்த்தோம்னா insomnia na the ability to obtain adequate sleep, the inability to obtain adequate sleep. So அதுக்கான ரைட்டான வேர்ட் வந்து insomnia. ஓகேங்களா? அதே மாதிரி mythomania அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா an abnormal or pathological tendency to exaggerate or tell lies. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த பெருசாக சொல்கிறதும் அதே மாதிரி பொய் சொல்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸோ நம்ம அவங்களை என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மித்தோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேனியானா என்னென்னு பார்த்தோன்னா அப்நார்மலி இன்க்ரீஸ்ட் செக்ஷுவல் டிசையர் ஆர் ஆக்டிவிட்டி. ஸோ செக்ஷுவல் டிசையர்லையோ இல்லை அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலையோ அவங்களுக்கு அப்நார்மலான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்ட்ரோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பைரோமேனியா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பைரோ அப்படின்னா ஃபயர். ஸோ பைரோமேனியானா என்னென்னா a mental illness in which a person feels a strong wish to start fires. ஸோ அவங்களுக்கு வந்து நெருப்பில் வச்சு பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பைரோமேனியா. மென்டல் இல்னஸ், அவங்களுக்கு மென்டல் இல்னஸ்னால அவங்க ராங்கான டிசிஷன் எடுக்கிறாங்க, ஸ்ட்ராங் விஷ் டு ஸ்டார்ட் ஃபயர்ஸ், அந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறவங்கள என்ன சொல்லுவோம், பைரோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a drug or other substance that induces sleep. ஓகேங்களா? a drug or other substance ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ட்ரக் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜெட்டிக், ரிவைவர், ஸ்டிமுலண்ட், செடேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது செடேட்டிவ் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். செடேட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம்னா a drug or other substance that induces sleep. ஒரு நம்ம தூங்குறதுக்காக எடுத்துக்கிற ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்னா செடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே எனர்ஜெட்டிக்னா என்னன்னு மீனிங் பார்த்தோம்னா வெரி ஆக்டிவ் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் ஆக்டிவாக இருந்தவங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜெட்டிக்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட் ரிவைவர் என்னன்னு பார்த்தோம்னா டு மேக் சம்திங் ஸ்ட்ராங், ஆக்டிவ் ஆர் ஹெல்த்தி அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருந்தது, நடுவில் ஒரு பிரேக் எடுத்து அகெயின் திரும்பி அதை வந்து என்னவா மாற்றணும், ஹெல்த்தியாக மாற்றுறோம், மறுபடியும் அகெயின் அதை ஸ்ட்ராங்காக மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னு சொல்லுவோம், ரிவைவர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டிமுலண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா a drug or other substance that temporarily increases the activity. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அதை தூண்டி விடுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலண்ட். temporarily increases the activity of the body or one of its parts. அதுதான் என்ன சொல்லுவோம், ஸ்டிமுலண்ட். நெக்ஸ்ட் கொஷின், a sudden violent event that brings about great loss or destruction. சடனாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்னால அந்த நம்மளுக்கு கிரேட் லாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன வேர்ட் சொல்லுவோன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர், ஃபாஸ்ட், இன்ட்ரிகியூ, கேட்டஸ்ட்ரோஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் பார்த்தலாம். ஸோ கேட்டஸ்ட்ரோஃப் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். கேட்டஸ்ட்ரோஃப்னா என்னென்னா a sudden violent event. ஒரு விஷயம் சடனாக நடக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய லாஸும் டிஸ்ட்ரக்ஷனும் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா கேட்டஸ்ட்ரோஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே பிளாக் பஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பாப்புலர் ஃபிலிம் ஆர் ஈவெண்ட். ஸோ நம்ம பிளாக் பஸ்டர் ஃபிலிம்க்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துச்சுன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், பிளாக் பஸ்டர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா a situation that is very badly organized or unfair. ஸோ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிச்சுவேஷனாக ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு அந்த வேர்டு என்னன்னு சொல்லலாம்னா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரிகியூ அப்படின்னா என்னென்னா a strong feeling or curiosity or suspense. ஸோ சஸ்பென்ஸ் ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம், இன்ட்ரிகியூ அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், someone who has too much admiration for himself or herself.
அவங்கள பற்றி அவங்களே நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். someone who has too much admire, அவங்கள பார்த்தே அவங்க அதிகமாக அட்மையர் ஆகுறாங்க for himself or herself. அதுக்கான வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா narcissist, pantheist, misogynist அண்ட் மிசாந்த்ரோபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். நார்சிசிஸ்ட் அப்படின்னா someone who has too much admiration for himself or herself, அது என்னன்னு சொல்லுவோம், நார்சிசிஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் pantheist அப்படின்னா என்னன்னா the religious belief, theistனால என்னது, belief of God. அதே the religious belief that God is in everything, எல்லா விஷயத்துலையுமே God இருக்காங்க, நேச்சர், யூனிவர்ஸ் எல்லாத்துலேயுமே God இருக்காங்க. panனா என்னது, all, theistனா belief of God. ஸோ அது pantheist அப்படின்னும் போது the religious belief that God is in everything அப்படின்றது மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மிசோகாமிஸ்ட்னா என்னென்னா a hatred of marriage. ஸோ ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல, ஸோ மேரேஜ்னால் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா மிசோகாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிசாந்த்ரோபிஸ்ட்னா என்னென்னா a person who dislikes human kind and avoids human society. ஸோ அவங்களுக்கு ஹியூமன்ஸோடு பழகிறது பிடிக்காது அண்ட் ஹியூமன் சொசைட்டியோடு இருக்க பிடிக்காது அப்படின்னா ஸோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, மிசாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், the husk of corn or other grains separated by winnowing or threshing. So the husk or corn of other grains separated by winnowing or threshing. ஸோ இது என்ன வேர்ட் சொல்லி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா hay, peel, fodder and chaff கொடுத்துருக்காங்களா. ஸோ அதோட மீனிங் பார்க்கலாம். chaff அப்படின்றது ரைட்டான ஆன்சர். chaffனா என்ன, husk or corn. huskனா நம்மளுக்கு தெரியும் அரிசிக்கு மேலே இருக்குது இல்லையா. ஸோ husk or corn of other grains winnowing மூலியமாவோ இல்லை threshing மூலியமாவோ அந்த செப்பரேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், அந்த husk of a grain வந்து செப்பரேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், chaff அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் hay அப்படின்னா என்னென்னா ஒரு grass has been mown and dried for the use as fodder. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு புல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து ட்ரை ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா வைக்கோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ ஹேனா என்னென்னா கிராஸ் தட் ஹேஸ் பீன் மோன் அண்ட் ட்ரைட் ஃபார் யூஸ் ஆஃப் அ ஃபோடர், used as fodder. Next peel அப்படின்னா the outer skin or covering of a fruit or vegetable. ஒரு ஃப்ரூட்டோ ஒரு வெஜிடபிள் மேலே இருக்க அவுட்டர் லேயர் என்னன்னு சொல்லுவோம், பீல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபுடர் அப்படின்னா என்னென்னா ஃபுட் தட் இஸ் given to cows, horse and other farm animals. ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட் என்னன்னு சொல்லுவோம், ஃபுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபுட்டரில் ஒன்று தான் வந்து ஹே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இர்ரேஷ்னல் ஃபியர் ஆஃப் வாட்டர். ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன, ஹைட்ரோஃபோபியா. ஃபோபியானா ஃபியரு, ஸோ வாட்டர்னால ஃபியர்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தோன்னே எழுதிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோபியான்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு என்னென்னு பார்த்தோன்னா இர்ரேஷ்னல் ஃபியர் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். ஸோ ஒரு இடத்துல க்ளோஸ்டாகி இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டான ஸ்பேஸுக்குள்ளே போகிறதுக்கு ஃபியராக இருக்குது அப்படின்றத கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்ரோஃபோபியா. ஆக்ரோஃபோபியானா ஹைட்டை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம், ஆக்ரோஃபோபியா. நெக்ஸ்ட்டு கேக்கோஃபோபியானா அக்லினஸ். ஸோ ஒரு அக்லினஸ்னால நம்மளுக்கு ஃபியராக இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், கேக்கோஃபோபியா. நெக்ஸ்ட் ஒன் ஹூ இஸ் ஸ்கில்ட் அண்ட் எலக்வெண்ட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஒருத்தவங்க நல்லா ஸ்கில்டாகவும் எலக்வெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம், லெக்சரர், ஸ்போக்கஸ் பர்சன், ஒரேட்டர் ஆர் ஆக்டர். ஆன்சர் பார்த்துலாம். ஒரேட்டர் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். ஒன் ஹூ இஸ் ஸ்கில்ட் அண்ட் எலக்வெண்ட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஸ்கில்டாக இருக்காங்க, எலக்வெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம், ஒரேட்டர்னு சொல்லுவோம். அதே லெக்சரர் அப்படின்னா an expert who delivers informative talks or courses to educate an audience. ஒரு ஆடியன்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ லைக் ஒரு கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனோ ஒரு ரிலேட்டட் டு இன்ஃபர்மேட்டிவ் டாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம், அதில் எக்ஸ்பெக்டாக இருக்கவங்கள லெக்சரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா an official representative who communicates on behalf of. ஸ்போக்ஸ் பர்சன்னா an official representative. ஒரு கம்யூனிட்டிக்கு
சார்பாக ஒருத்தவங்க அஃபிஷியலாக ரெப்ரசன்ட் ஆகி அவங்களுக்காக பேசுகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள என்னன்னு சொல்லுவோம், ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆக்டர். ஆக்டர்னா நம்மளுக்கு தெரியும், அ பர்சன் ஹூஸ் ப்ரொஃபஷன் இஸ் ஆக்டிங், அவங்கள என்னன்னு சொல்லுவோம், ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், a legal document authorizing the police or another body to make an arrest or search premises. ஸோ ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லீகல் டாக்குமெண்ட் போலீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், வாரண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்ட் டிஸ்ரி, வாரண்ட், லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் அப்படின்னு 4 வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான வேர்ட் வந்து வாரண்ட். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸோட மீனிங் பார்த்துடலாம். வாரண்ட்னா லீகல் டாக்குமெண்ட் authorizing the police or another body to make an arrest or search premises. Next, discreet na enna pathona, an official order from a leader or a government that becomes law. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்டர், ஒரு லீடர்கிட்டருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது என்ன ஆகுது, ஒரு லாவாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம், டிஸ்ட்ரி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், லைசன்ஸ் அப்படின்னா an official document that gives you permission to own or do or use something. நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்காகவோ இல்லை அதை வச்சுக்கிறதுக்கோ நம்மளுக்கு ஒரு பெர்மிஷனுக்காக கொடுக்கறது தான் என்னது, லைசன்ஸ். நெக்ஸ்ட், பெர்மிட் அப்படின்னா அதுவும் என்னதான், லீகல் டாக்குமெண்ட் கிவிங் அஃபிஷியல் பெர்மிஷன் டு டூ சம்திங். அஃபிஷியலாக ஒரு விஷயம் செய்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற லீகல் டாக்குமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், பெர்மிட் அப்படின்னு சொல்லுவோம். Next, a statement open to more than one interpretation. A statement open to more than one interpretation. So இதுக்கான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ambiguous. Ambiguousனா என்னன்னா a statement open to more than one interpretation. ஒரு தடவை இன்டர்பிரட் ஆகாமல் அதுக்கு மேலே நிறைய தடவை இன்டர்பிரட் ஆகுது அப்படின்னா a statement open to நிறைய பேர்த்தோட கருத்துக்களை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ambiguous. A statement open to more than one interpretation. Next, explicit என்னன்னு பார்த்தோம்னா something that is clearly stated or explained. கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பேப்பபிள். பேப்பபிள்னா வெரி ஆப்வியஸ், கரெக்டாக இருக்குது அப்படின்றத என்ன சொல்லுவோம், palpable அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், tangible அப்படின்னா something that is real and not imaginary. உண்மையாக அது இருக்கும் ஆனால் அது வந்து கற்பனையில் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், tangible. Tangibleனா something that is real and not imaginary. Next, to skip about playfully. To skip about playfully அப்படின்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ gamble. Gambleனா to skip about playfullyன்றதுக்கான ரைட்டான வேர்ட். நெக்ஸ்ட், trundle அப்படின்னா to roll or move slowly. ரோல் ஆகுறதோ இல்லை பொறுமையாக நகர்ந்து போகிறதே என்ன சொல்லுவோம், trundle அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், scramble அப்படின்னா to move quickly and carelessly. கவனிக்காமல் வேகமாக இழுக்கிறது, வேகமாக போகிறது, அதெல்லாம் என்ன சொல்லுவோம், scramble அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், amble அப்படின்னா to walk at a slow pace. ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையில வச்சு நடப்போம். ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், amble அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.